Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Norton's theorem பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம். Determine the voltage across 200 ohm resistor in circuit by Norton's theorem னு கேட்டிருக்காங்க. அதாவது 200 ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க by using Norton's theorem. ஸோ நார்மலாகவே நார்டன்ஸ் தியரமில் எந்த ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப்னு கேட்டாங்களோ அதை வந்து நம்ம ஆர்எல்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்டன்ஸ் தியரமோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வரைஞ்சிக்கலாம். நார்டன்ஸ் தியரமில் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஐஎஸ்சி அப்படி இல்லைன்னா நார்டன்ஸ் கரண்ட். ஐஎஸ்சின்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டுன்னு அர்த்தம். ஐஎன்ன்றது நார்டன்ஸ் கரண்ட். ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சோர்ஸ் தான் நமக்கு இருக்கணும். ஸோ அதே நம்ம தெவெனின்ஸ் தியரம்னு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும், இங்கே வந்து கரண்ட் சோர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர் தெவெனின் கண்டுபிடிக்கணும். ஆர்எல் வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருப்பாங்க. எந்த ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆர்எல்னு அர்த்தம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐஎல் கரண்ட். ஸோ ஐஎல்க்கு ஃபார்முலா ஐஎஸ்சி இன்ட்டு ஆர் தெவெனின் டிவைடட் பை ஆர்எல் ப்ளஸ் ஆர் தெவெனின். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஐஎஸ்சி கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது நார்டன்ஸ் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ எந்த ரெசிஸ்டர் உங்களுக்கு வந்து லோட் ரெசிஸ்டராக கொடுத்துருக்காங்க, லோட் ரெசிஸ்டராக கொடுத்துருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஷார்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதை ரீட்ரா பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது இங்கே இருக்கிற ஆர்எல்ல நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஷார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் இருக்கிற கரண்ட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இருக்கிற இந்த வேல்யூ வந்து 10 வோல்டேஜ், இது ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. 50 ஓம் ரெசிஸ்டர். அதே போல் இங்கே வந்து கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 ஆம்ஸ் கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகுது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த டைரக்ஷன்லேயும் இது இந்த டைரக்ஷன்லேயும் வருது. ஸோ அப்போ ரெண்டுமே ஆட் ஆகிறது தான் ஐஎஸ்சி. அப்போ ஐஎஸ்சி எப்படி எழுதலாம்னா I1 கரண்ட் ப்ளஸ் I2 கரண்ட். ஸோ I1 கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு V/R. Vன்றது 10 வோல்டேஜ், Rன்றது 50 ஓம். ஸோ 10/50 வந்து நமக்கு 0.2 ஆம்ஸ்ன்னு கிடைக்கும். பட் I2வை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட் போட தேவையில்லை. பிகாஸ் இங்கே என்ன கரண்ட் சோர்ஸில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ சேம் கரண்ட் இந்த லூப் ஃபுல்லாகவே நமக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ 1 ஆம்ஸ் தான் I2வோட வேல்யூ. இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஐஎஸ்சி கிடச்சிரும். அப்போ ஐஎஸ்சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.2, அதாவது I1 வேல்யூ 0.2 ப்ளஸ் I2வோட வேல்யூ 1. அப்போ நமக்கு ஆன்சர் 1.2 ஆம்ஸ்ன்னு கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் ஐஎஸ்சி. நெக்ஸ்ட் வந்து ஆர் தெவெனின் கண்டுபிடிக்கணும். ஆர் தெவெனின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்எல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் சர்க்கியூட்டாக மாற்றிடணும். இன்கேஸ் கரண்ட் சோர்ஸாக இருந்ததுன்னா ஓப்பன் சோர்ஸாகவும், வோல்டேஜ் சோர்ஸாக இருந்ததுன்னா ஷார்ட் சர்க்கியூட்டும் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ப்ராப்ளமில் நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இது வோல்டேஜ் சோர்ஸ். வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணணும்னா ஓப்பன் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் பண்ணணும். ஆர்எல்லையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். அப்போ இதை ரீட்ரா பண்ணோம்னா வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணியிருக்கோம், ஆர்எல்ல ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஆர்எல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். அதே போல் கரண்ட் சோர்ஸையும் ஓப்பன் சர்க்கியூட்டாக மாற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா இங்கே நமக்கு எதுவும் கரண்ட் வந்து எதுவுமே ஃப்ளோ ஆகாது. ஓப்பன் சர்க்கியூட்டில் இதுக்கு இருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, 0 தான் இருக்கும். அப்போ ஆர்எல்லோட வேல்யூ, ஆர் தெவெனினோட வேல்யூ பார்த்திங்கன்னா இதுதான் ஆர் தெவெனின். ஆர் தெவெனினோட வேல்யூ 50 ஓம் அப்படி வரும். ஸோ ஆர் தெவெனினோட வேல்யூ 50 ஓம்ஸ். இப்போ நமக்கு ஆர் தெவெனினும் தெரியும், ஐஎஸ்சியும் தெரியும், தட் இஸ் நார்டன் கரண்ட்டும் தெரியும். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து வச்சுட்டு நம்ம ஐஎலோட வேல்யூ கேல்குலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நார்டன்ஸ் தியரமோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை வரைஞ்சிக்கலாம். ஐஎஸ்சியோட வேல்யூ 1.2 ஆம்ஸ், ஆர் தெவெனினோட வேல்யூ 50 ஆம்ஸ், ஆர்எலோட வேல்யூ 200 ஆம்ஸ். இதில் இருக்கிற ஐஎலோட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஐஎலுக்கு ஃபார்முலா தெரியும், ஐஎஸ்சி ஆர் தெவெனின் டிவைடட் பை ஆர்எல் ப்ளஸ் ஆர் தெவெனின். ஐஎஸ்சியோட வேல்யூ 1.2, ஆர் தெவெனினோட வேல்யூ 50 அண்ட் ஆர்எல்லோட வேல்யூ 200, ஆர் தெவெனினோட வேல்யூ 50. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 0.24 ஆம்ஸ்ன்னு கிடைக்கும். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐஎல் கேக்கில் வோல்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R. ஐன்றது லோட் கரண்ட், ஆர்எல்ன்றது லோட் ரெசிஸ்டர். லோட் ரெசிஸ்டர் ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க 200 ஓமில் தான் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐஎல் வேல்யூ கண்டுபிடிச்சதுலேருந்து இந்த ஆர்எல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வோல்டேஜ் அக்ராஸ் த கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 200 ஓம்
அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா லோட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 48 வோல்ட்ஸ்ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு.